த சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம மோட்டோ விளாக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த மீட் பண்ண போகிறேன். அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை நான் பைக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்ட்ரோக்கு அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கைஸ், நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கெஃபே காஃபி டே போகிறோம். அங்கே தான் நம்ம மோட்டோ விளாக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த மீட் பண்ண போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத்குமார் ஃப்ரம் சென்னை பைக்கர்ஸ் கேஃபே, அப்புறம் சுகுநாதன் ஃப்ரம் ரைடர் சுகு யூடியூப் சேனல். இவங்க 2 பேருமே லடாக் ரைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ரைடர்ஸு. வீக்கெண்ட் வண்டரர்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் மேனும் இவங்கெல்லாம். அவங்கள லாஸ்ட் ட்ரிப்பில் என்னால் மீட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி நேரில் போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்கெண்ட் வண்டரர்ஸ் பாய்ஸும் அங்கே இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம ரேடிசன் ஹோட்டல் போக போகிறோம். அங்கே தான் நம்ம செலிபிரிட்டியை வெல்கமிங் பண்ண போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி பட்டேல். அவங்க தாங்க ரைடர் ஜிபின்னு சொல்லுவாங்க, ஃப்ரம் கோலாப்பூர் மகாராஷ்டிரா. இவங்கள பற்றி சொல்லணுன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டருங்க, வேங்லர் ட்ரூ வண்டரர் வின்னரு, அப்புறம் டர்ட் ரேஸ் வின்னரும் கூட. இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 இயர்ஸாக அப்பாச்சி 200ல் ரைட் பண்ணுறாங்க. பைக்கர்ஸோட ட்ரீம் லேண்டுன்னு சொல்லக்கூடிய லடாக், ஸ்பிட்டி, பூட்டான், ராஜஸ்தான், அந்தமான், இந்த மாதிரி எல்லா இடமுமே இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒன் ட்ரீம் ஒன் ரைடுன்னு ஒரு ஆல் இந்தியா ரைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்பாச்சி 200ல் தான். ஆல்மோஸ்ட் இந்த சர்க்கியூட் பார்த்தோம்னா 30,000 கிலோமீட்டர்ஸ் வருது. எல்லா ஸ்டேட்டும் எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் கவர் பண்ணுற மாதிரி. இப்போது நம்ம சேலமை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 24,000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நார்த்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ட்ரிப்பை. ஸோ நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் இப்படி ஒரு விமன் மோட்டோ விளாகரை மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டியில், பைக்கர்ஸ் கம்யூனிட்டியில் கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் கேர்ள்ஸுக்கு. சுகு வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணலாம், ஒரு சின்ன இன்டர்வியூ செஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்கா. அப்படி கண்டிப்பாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டோவும் அதுதான். அதை பார்க்கும்போது சில கேர்ள்ஸுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ளார வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் இந்த வீடியோ பண்ணுறதே. ஸோ கீப் வாட்சிங் கம்ப்ளீட்லி. ஸோ கைஸ், நம்ம இப்போ காஃபி டே வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சு. இங்கேருந்து இப்போ நம்ம ரேடிசன் போகிறோம். அங்கே தான் வந்து மீட்டப் பாயிண்ட்டு. ஸோ கைஸ், நம்ம ரைடர் ஜிபி காயத்ரி பட்டேலை மீட் பண்ண ரேடிசன் வந்திருக்கோம். ஸோ அவங்க கியர்டப் ஆகிட்டாங்க. வீக்கெண்ட் வண்டரர்ஸ் டீமாக எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு இப்போ கோயம்புத்தூர் ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. கைஸ், இவங்க வண்டியில் ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு. நேற்று தான் பெங்களூரில் ஸ்லிப்பர் கிளச் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாச்சி பாருங்கள் கைஸ், ஃபுல்லி லோடடாக பக்கா டூரிங் மிஷினாக ரெடி பண்ணியிருக்காங்க. டூரிங் செட்டப் இந்த வண்டிக்கு நல்லா ஆப்டாகவே இருக்குது. ஸோ ரேடிசன்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பெங்களூர் டிவிஎஸ் போகிறோம் அந்த ஆயில் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போ தான் அவங்க கோயம்புத்தூரை கிளம்ப முடியும். பேனியர்ஸ் ஓப்பனாக இருக்குது. இருங்க நீ பாட்டிங்க. யா டிவிஎஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இவங்களுக்கு த்ரூ அவுட் த ட்ரிப் இருக்குது. இருந்தாலும் நியர்பை எந்த ஷோரூம் நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. பெங்களூர் டிவிஎஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அவங்களோட ஆர்கனைசர்கிட்ட பேசினாங்க. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அந்த ஆயில் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்களுக்கு வந்து ஈவினிங் 5 o'clock வந்து கோயம்புத்தூரில் மீட்டப் இருக்குது. இந்த இஷ்யூ எந்த அளவு சார்ட் அவுட் பண்ண முடியும்னு தெரில. மேஜர் இஷ்யூவா மைனர் இஷ்யூவான்னு தெரில ஆயில் லீக்கேஜ்.
ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு தான் அவங்க அங்கே கிளம்ப முடியும். ஆல் இந்தியா ரைடுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த மாதிரி நிறைய அப்டக்கிள்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். நமக்குள்ளார இருக்கிற அந்த பைக்கிங் பேஷன் தான் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி கொண்டு போகிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு தான் இவங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். கைஸ், இந்த ஆயில் லீக்கேஜ் எதனாலன்னா, நேற்று பெங்களூரில் ஸ்லிப்பர் கிளச்சு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அந்த ஆயில் ஹோஸை ப்ராப்பராக ஃபேஸ்டன் பண்ணலை. ஸோ அந்த போல்ட்டு லூஸாக இருந்தனால தான் அந்த ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டு இருந்திருக்கு. இது ஒன்றும் பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ உடனே செக் பண்ணி தந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரைடை கண்டினியூ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பைக்கை ரெடி பண்ணுற மீன்வைல் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ செஷன் பண்ணலாம் அப்படின்னு ரைடர் சுகு ரெக்வஸ்ட் பண்ணார். அதுக்கு அவங்க எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். I extend a warm welcome to Gayatri Patel for coming to Salem. On behalf of all the South Indian YouTubers and also on behalf of Weekend Wanderers Club in Salem. So, warm welcome and thank you for the time you are sparing with us. Thank you so much. So, before I ask you a few questions, I would request you to say about yourself a small introduction so that people watching this video will know about who is Gayatri Patel and what she is exactly doing in biking community. Hello everyone. Well, myself rider GP Gayatri from Kolhapur, Maharashtra. I'm riding since 2016 and I'm riding Apache 200 from last 4 years. I've been to many places like Ladakh, Spiti, Bhutan, Andaman, like Rajasthan. Many places I've already done with All India ride, but right now I'm meeting. Sugu? I forgot all the names. I'm bad at that. Okay. So right now I am on One Dream One Ride, which is all India ride covering 30,000 kilometers, 28 states, 8 union territories and 18 World Heritage sites. So I just got to meet such a lovely riders who were waiting from I guess 6 to 7 hours they were waiting at Salem. So riders life is like, brotherhood, sisterhood wala thing. That's so awesome. glad to meet such a riders. They were waiting for a very long time, and I hope we get to ride together very soon. As we are from South, so there are chances we will meet and ride together very soon. So thank you. And when did you start to ride? And when you started to ride, did you have any kind of opposition in your family that you are a girl, you shouldn't ride and all those stuff? Yes, well, I'm coming from a Gujju typical family where they are very conservative, and when I started riding they were like, no, you are a female, you are a Gujju girl and you have some boundaries, what the society will think, and it's a male dominating field and many things were going on. So I somehow convinced them that why I'm gonna ride. I just want to ride for the women empowerment, that yes, if you give us chance we can ride, we can prove that we can be in a motorsports also. So already few of the females have proved that they are champions, world champions and everything. So it was my small gesture towards I can also ride and prove that even though I am from a Gujju family or a conservative family, if you support us, we can do something. So they have themselves also that they have supported me, my parents and my family and the whole friends, riders, everyone who have supported me, and I'm here, and everything can be done if you support girls. So what is the major purpose of doing this ride since December? Actually this 30,000 kilometers rides, it's going on since December and it will end by June. So almost it's 7 months. So she is doing a solo ride. So we need to have a lot of guts to do this. So how did you get inspired, and can you share the major cause and purpose of doing this trip? Major cause is women empowerment and traffic rule awareness, you can say. Okay. I got accident many times just because of others' mistake. So I want everyone to ride or drive car safely, follow all the traffic rules, do not rush yourself. And second is women empowerment. I want many of the females to come to this motorsport, and nothing is impossible. Trust me, if I can do, even you can do, is the main thing. And One Dream One Ride is I'm completing all my dreams. I'm covering all my dreams in this ride. I did winter Spiti and doing solo, and many things are going on this. I'm getting many of the surprises also. So One Dream One One Dream One Ride is many dreams coming true.
So like generally in South India, specifically in Tamil Nadu, so still there are a lot of families bringing up their children in a very conservative way, son or daughter, especially the daughter. They are like, you shouldn't go into biking, it is not safe. How can you ride with some unknown guys? So it's not safe, and people will give you a bad name that this girl is going in weekend, going for rides with guys. And even for guys like us, people, the society says like, see, these guys are going and simply spending money lavishly. Those people are not able to understand the passion we have towards biking. So what is the message you want to leave to those parents as well as the society about this? Well, I would say even my parents thought the same, like you will be in between all the guys and what society will say. Like I am proving them wrong that it is nothing like if you are going with the guys in biking as a passion, there is nothing wrong. They are there to help you out. Even now it's a small example, if I am having some problem with my bike, they are always there. Like even in Salem right now, they are with me in a showroom. All are there together. They are ever ready to help us out. So you should not worry about like girls are not safe or girls are just going to chill or anything like that. But you will see a change in a girl like you were seeing before they are going into a motorsports. So you will feel proud when she will start riding and being in communities such like a biking community is what I think. So like being it is biking for almost 4 to 5 years, at any point of time in any location or with the people when you are in trip, did you feel any kind of insecurity or something like that? No, I never feel insecure like insecurity. Even right now I'm doing one ride solo only, and I'm just because of all these guys throughout India also, like people are supporting, helping out in many ways, and I'm all safe just because of this biking, and I can trust guys anytime. So guys, this is the reason, like once you come into this biking community, even when I did as a solo ride to Leh, it was completely safe. People are helping. We usually say that in North India, like people may not help or something like that. So that, but in my case, it was entirely different. And the Kashmiri people, they were to the core helpful to me. They were ready to help. Those people are like, they are ready to even give their blood for us. So that's much helpful people. So that is the reason biking community is safe for both girls and as well as boys. And till date, apart from this wandering ride, which is the longest and best bike trip till date for you? Longest was and the best was my first expedition, which was Kolhapur, Leh Spiti Kolhapur. So it was one of the best experience, 8,000 of kilometers, 1 month Okay. ride. So I did Ladakh and Spiti at the one stretch just because it was like my family won't be allowed after that. But still now they are allowing me for all the rides and allowing solo also. So it all started with one excuse that I will finish with one ride, and it's going on. Yeah. Still they are supporting, and right now they are supporting with solo. Okay. Once upon a time it was like they were not allowing me to go by bus also to 200 kilometers that you can't go. Oh, okay. Not safe, why to go, someone should Okay. be there with you. But Okay. now this is the ride like I'm riding all solo. Okay. So they are supporting. Like any one, the most memorable moment which you have enjoyed in your trips? During this, No, till date. till date. The one moment which you will never ever forget in your life, and it will be evergreen memory. Even if you go on a world tour, this will be the most thing in your That is thoughts. Khardungla itself, because I never thought I will be there and my parents will support, and it was my Okay. first emotional point of like at the world's highest point I was there, and I was like my family supported me and my riders supported me. They helped me out in each and every situation that Okay. I was unable to do. I was very shy. I was complete opposite of what I am today. Oh, Yeah. that's one thing I don't think you are shy type of. Completely shy. Oh, okay. I was never supposed to talk in front of cameras also, but today I'm speaking. I was very much negative about my bike, like I don't have that much of height, I can't ride, it's Okay. very difficult. I was very negative, but Okay. now today I can say like practice makes man perfect. Yeah. And if you guys are supporting females, Yes. like even female supports females nowadays in biking community. So we feel so great, like if you are all supporting, it becomes so easy to achieve our dreams also. So keep supporting females. Sure. And like one thing is like, is there any incident or inspiration which made you to come into this biking community? Because many people will have some incident or reasons, like, or it's your own thought that you need to come into this community.
Like both actually. Both, okay. Yeah, both actually. I saw one rider, Dr. Maral, if you know, she is a world tour. Okay. She did world tour in 2017 when I started the Ladakh ride. Oh. So they also started with she was with one of the guy, Pankaj Trivedi also. Okay. But he got some health issues and she started solo. Oh. Same happened with me also during this 1 100. I was with one guy, then coordination was not that great. Then from Delhi I started solo. Oh. So like she is my inspiration. If she can do world tour solo, why not in India we can do it? That's Okay. first thing. And there are many females who is not having height. I saw them, I got inspired. Miss Pisse is world champion at the age of 23. So there are many females who are achieving their dreams, and motorsports is nowadays like you can make a career in that. And right now I'm getting what I was thinking about. Females from Kolhapur also are coming out for this sports, and at the same time my community is supporting me throughout this One Ring Wonder. They are hosting me, so I'm happy that what I was thinking about I'm getting achieved. Okay, like one last thing, like so right now you are aware that this second phase of COVID is hitting us too hard. So what are the safety measures you are taking? Because as a solo rider, obviously you have to stay outside during such a long night and you have to eat outside. So what are the safety measures you would like to say to our biking community? Because there are a lot of clubs, people are doing weekend rides. So, but there are few people who are not aware about this COVID and they're not serious about it. So, anything for that? We should get serious. Like from past 4 to 5 months I'm riding, and everywhere there is some restrictions. I'm just following all the protocols, like wearing mask and sanitizing. These two things are I'm constantly following everywhere, just because I'm having lots of meetups during this ride. I'm going to the home, and like the way they are hosting me, I always feel that they should not get anything done affected just because of me, because I'm traveling there at home only. But they are hosting me in a very good sense and with a positive way. So I'm keeping myself as safe as possible. So guys, you also keep yourself safe, maintain social distance. You can ride, but just follow all the safety guidelines going out. Sure, and thanks a lot for this interview. And actually I had a thinking like maybe she is like busy person, she may not give a schedule for us, but it's luckily actually I'm happy for her bike which got repaired. Because of that we had a lot of time spending together, like 2 to 3 hours. So thank you so much. And please share this video with everyone, and sure she will also share this in our channel so that the main purpose of this video is that boys are coming into biking, but my motive is to encourage girls, especially from South Tamil Nadu, so to come into biking. So please come into biking community, and we all are there to help you on this. We all are there. Anytime you need any help, just message me on Instagram. I will be there to reply you all the time. Yeah, sure. And thank you guys. Thank you for the video. After this, I'm gonna sanitize my hands, so don't forget that. Sorry that I didn't wear the mask, guys, because she's maintaining social distancing and she's wearing the mask. Just neglect this one. Thank you, Gayatri, for giving such a wonderful, inspiring speech for motivating riding girls to come into this community. Thank you so much. Yes, thank you so much. See you soon, guys. Yeah. Bye. Ride safe. ஸோ கைஸ் அவங்க வண்டி ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். டு ஹானர் ஹர் நம்ம டீம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அவங்களோட ரைட் பண்ணிவிட்டு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், மிஸ் ஜிபி வந்து நம்மக்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்பவே மோட்டிவேஷனாக, இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ட்ராவல் என்தூசியாஸ்ட் எல்லாத்துக்குமே இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கைஸ், இவங்கள மாதிரியே பார்த்தீங்கன்னா என்னோடய கசின் அபி ஃப்ரம் அபீஸ் ட்ராவல் டைரி, அவங்களும் ஒரு ட்ராவலர், யூடியூபர். ஸோ இவங்களையெல்லாம் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இந்த ட்ராவலிங் அண்ட் ரைடிங் கம்யூனிட்டிக்குள்ளார வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீம் சேஸரையெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ தட் இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தும் ஒரு ஹெசிடேஷனால் வராமல் இருக்கிற சில கேர்ள்ஸுக்கு இவங்கெல்லாம் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க ஜிபி. ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ இன்றைக்கி அவங்க சேலமை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரைடில் டே 133ன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் டிசம்பர்லேருந்து ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஷெட்யூல் அப் டு ஜூன் வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபார் 24,000 கிலோமீட்டர்ஸ் இந்த ரைடில் கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் விஷஸ் ஃபார் ஹர் டு கம்ப்ளீட் திஸ் எபிக் ரைட்.
நம்ம சென்ட் ஆஃப் பாயிண்ட் பக்கமாக வந்தாச்சு, அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். Ride hard, ride safe. Bye. ஸோ கைஸ், அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு அண்ட் we are heading back to சேலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் இங்கே சொல்லணும் கைஸ். ஜிபியை இன்டர்வியூ பண்ண ரைடர் சுகு, அப்புறம் இந்த மீட்டப்பை ஆர்கனைஸ் பண்ண வினோத், அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்ஸ்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட லைவ் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.